கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கிறத நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களோட பேச போற தலைப்பு விசுவாசத்தை பற்றி. விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்கு. விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கு. இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தேவன்கிட்ட ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவும் முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம்னு. அவரு விசுவாசத்தோடும் பொறுமையோக காட்டிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டாரு. தேவன் வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குழந்தையை தருவன தேவன் வாக்கு பண்ணினார். அப்போது அவருக்கு ஏறக்குறைய 100 வயதா இருந்தது. தான் சரீரம் செத்து போனதையும் சாராளோ கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணாது இருந்தார். ஏன்னா தேவன் எனக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினார். தேவன் வாக்கு பண்ணதுல ஒரு சந்தேகம் கூட இல்லாம அவர் நம்பினாரு. தேவன் அவருக்கு அதை செஞ்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு இயேசுவை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதம் நடக்குங்க. அற்புதம் நடக்கும். 50% என்றால் 50%, 60% என்றால் 60%, 100% என்றால் 100% அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்க போகிறீங்க. இந்த விசுவாசம் போராட்டம் இல்லாமல் வேறு ஒரு போராட்டமும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நான் 2 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காட்டுறேன். யாவீருடைய மகள் பாதிப்பட்டதுனால இயேசு கூப்பிடுறாங்க, நீங்கள் என்னுடைய மகளை சொஸ்தமாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு வரேன்னு சொல்லாரு. அவர்களோட போகிறாரு. போகும்போது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கா, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கா. தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியத்துக்காக செலவழித்து சற்று கூட குணமடையாத ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கா. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவர் வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாக அவரை முற்றிலும் ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர் பின்னாக அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போய் ஆரோக்கியம் அடைந்தது, தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ ஜனங்கள் அவள் நெருக்கினார்கள். அவள் விசுவாசத்தோடு இயேசுவின் ஆலையை தொட்டார். உடனே அவளுக்குள் சுகம் ஏற்பட்டது. இயேசு சொன்னார், என்னை தொட்டது யார் என்றார். அவள் முன்னாக நான் அவதிப்பட்டேன், நான் விசுவாசம் தொட்டேன், எனக்கு சுகம் கிடைத்தது என்றார். தேவன் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று இயேசு உங்களை நோக்கி அதை தான் சொல்கிறார். சமாதானத்தோடு போங்கள், உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருங்கள் என்றார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்கும். அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். யாவீருடைய வேலைக்காரர்கள் வருகிறார்கள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். யாவீரு மிகவும் வேதனைப்படுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, உன் விசுவாசத்தில் ரட்சிக்கப்படுவார், பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அவர் போறாரு, யாவரோட வீட்டுக்கு போறாரு. சந்தடி பண்ணி மக்கள் அழுகுறாங்க. அவர் சொல்றாரு, பிள்ளை மறிக்கல, நித்திரையா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க எல்லாம் இவர் மரித்து போயிட்டாருன்னு நினைச்சு அவரை பார்த்து நகைக்கிறாங்க. எல்லோரும் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவிசுவாசக்காரர்களை எல்லாம் இருக்கும்போது தேவன் எப்பொழுதும் தன் கிரியைகளை நடப்பிக்க முடியாது. இந்த அவிசுவாசம் தேவனுடைய அற்புதங்களுக்கு தடையா இருக்கிறது. எல்லோரும் வெளியே துரத்திடுறாரு. அப்புறமேட்டு அவர் உள்ள போறாரு. பிள்ளையை கையை பிடித்து எழுந்திரு என்றால் அவர் உடனே எழுந்திருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அற்புதம் நடந்து விட்டது. ஹல்லேலூயா. இதில் 2 காரியங்களை பார்க்கிறீர்களே. யாவீரோட மகளுடைய அப்பா என்ன சொல்றாரு? நீங்க என் பிள்ளை மேல கையை வச்சாதான் சுகமடையணும்னு சொல்றாரு. அதை அவர் நம்புறாரு. அவர் போய் கையை வைக்கிறாரு. அங்க அவர் ஆரோக்கியமடைகிறாரு. பெரும்பாடு ஸ்திரீ அவர் தொட்டாலே சுகம் பெறுவேன்னு சொல்றாரு. அவரால் சுகம் பெறாரு. இன்றைக்கு எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த அபரிவிதமான விசுவாசம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா, இந்த அபரிவிதமான விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வளரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இது ரொம்பவும் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசிக்கணும். தேவனுடைய வசனத்தை எந்த அளவு நீங்கள் வாசிக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசிங்க. விசுவாசத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க குணமாகுங்க, அனைவரையும் குணமாக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.